வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம இங்கேருந்து போர்டை காமிச்சிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிற போர்டிலேருந்து மேலே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. சரி, ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடம். இப்போ நம்ம இங்கேருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போகிறோம். நம்ம எந்த வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு ரோடு வழியாக தான். ஏன்னா திருச்செங்கோடு வழியாக தான் போக முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு. கடைவீதி வழியாகவே போய் திருச்செங்கோடு ரோடு ஜாயின் பண்ணி நம்ம போயிடலாம். நம்ம எப்பயும் போல் வழக்கமாக வந்தால் நம்ம கரெக்டாக வரும்போது மட்டும் சிக்னல் போட்டுருவாங்க. வியூ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரில, நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் செட்டிங்ஸ் வேறு என் ஃப்ரெண்டு வேறு மாற்றி வச்சுட்டான். கலர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி வேறு தெரில. பார்த்தேன், இப்போ ஃபோனில் நான் செக் பண்ணி பார்த்தேன், கலர்ஸு நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம சிஸ்டத்தில் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃப்ரீ ரேட்டு தான் இப்போ நம்ம வந்தது. சரி, இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றனால நம்ம வந்தாச்சு. வண்டி வரல, போவோமா? சிக்னல் ஓப்பனில் இருக்குது. வேணாம், இந்த செகண்ட்ஸ் முடிட்டோம், ஒரு 12 செகண்ட்ஸ் தானே முடிட்டேன். இது நம்ம சிக்னல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே போகலாம். ஓகே. நமக்கு சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம போகிறோம். என்ன ஒரே டிஎம்கே கொடியாக இருக்குது. ரைட் சைட் டிஎம்கே கொடி, லெஃப்ட் சைடு அது என்ன இருப்பாது, அது பகுஜன் சமாஜ்வாடி அது. ஓகே, இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஓப்பன் ஆனதுனால இப்போ நம்ம திருச்சி டயர் பஸ்லாம் இங்கே நின்று தான் போகுது. அதனால் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் முன்ன மாதிரி ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே இன்னும் அது குறைஞ்ச பாடு இல்லை. என்ன கரூர் பஸ்ஸு, சேலம் பஸ்ஸு அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நமக்கு துறையூர் திருச்சி கன்ஃபார்ம் நம்ம இந்த பக்கம் தான் வந்து போய் ஆகணும். அது என்ன டிராஃபிக் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8/12/2024. இன்றைக்கி எடுத்தது இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இது அப்லோட் பண்ணுறதுக்கோசரமே இன்றைக்கி எடுக்க வரேன். நாளைக்கு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துலேருந்து இளம்பிள்ளை, நம்ம நாமக்கல் ராசிபுரம் போயாச்சு. ஆமாம், போகிறோன்னா போங்க வேகமாக, இன்னும் சிரிச்சுக்கிட்டு. நம்ம பலப்பற்றை மாரியம்மன் கோவில், வியூ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதான் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ராசிபுரத்துலேருந்து இளம்பிள்ளை எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ராசிபுரம், ஆட்டையாம்பட்டி, அதுக்கப்புறம் இளம்பிள்ளை போகலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். எப்படியா இருந்தாலும் போய் தான் ஆகணும். இங்கேருந்து இப்போ நான் ராசிபுரம் போகிறது பஸ்ஸில் தான் போய் ஆகணும். நம்ம ஹெல்மெட்டை தூக்கிட்டு பஸ்ஸில் தான் போய் ஆகணும். இங்கேருந்து இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சேல் ரோட் கார்னர், முக்கியமான ரோடு நம்ம நாமக்கல்லில். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் போகலாம், நேராக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு, ஈரோடு போகலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஓகே, முன்னாடி செல்கிறேன். இங்கேருந்து திருச்செங்கோடு 37, ஈரோடு 58, பள்ளிப்பாளையம் 51, பவானி 65. அப்படியே ரைட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாநகராட்சி அலுவலகம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம நேராக ஜிஹெச் தான். ஜிஹெச் போகிறதுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு இடம் வரும், நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்.
அதுக்கப்புறம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் என்னது மாவட்ட காவல் அலுவலகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஹெச். கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டோட முக்கியமான இடங்கள்லாம் திருச்செங்கோடு ரோட்டில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளோட நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மோகனூர் ரோட்டில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே மாற்றி கிட்டத்தட்ட வருஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை. நானும் தேடி பார்த்தேன், டேட் யாராச்சும் வருதாங்க அன்றைக்கி ஓப்பனிங் செரமனி அப்போ யாராச்சும் அந்த வீடியோ யாராச்சும் கிளிப் அப்லோட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அப்லோட் பண்ணவே இல்லை நான் சர்ச் பண்ணப்போ வரலையான்னு சொல்லி தெரில. ரோடு நல்லா தானே இருந்துச்சு இங்கே, இது ஏன் இப்போ இப்படி பண்ணிட்டாங்க? நல்லா தானே இருந்துச்சு. ஏப்பா இங்கேருந்து திருச்செங்கோடு வரைக்கும் நல்லா தானே பாருங்க ரோடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு இதுதான். ஒரு அழுத்தம் சர்ன்னு போயிட்டே இருந்திருக்கலாம். இங்கே வந்து ரோடு வந்து இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ரோடு மேலே எக்ஸ்ட்ரா போடுவாங்க போல். ஏன்னா இது ஒரு டவுட் ரொம்ப நாளாக. நல்லா இருக்க நிறைய நல்லா இருக்க ரோடெல்லாம் இப்படி இது பண்ணி விட்டு துணையே. ரைட் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே அரசினர் மேல்நிலைப்பள்ளி. ஆக்சுவலாக இது வந்து நாமக்கல் டு வைப்பமலை வீடியோவிலே காமிச்சிருப்பேன். சரி இருந்தாலும் இந்த போகிறோம், அந்த போகிற வழியில் என்ன இருக்கும் எகெயின் சொல்லி தான் அவன் அந்த ரூட்டில் பயணம் பண்ணான். கைஸ் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ வரைக்கும் நான் 22 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 22 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கண்டென்ட்டு, ஒரே ஒரு டைப் ஆஃப் வீடியோ தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் வியூஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சிருப்பேன். சரி இப்போ வந்து நான் திரும்ப வந்து நான் கேம் வீடியோவோ இல்லை இன்டர்வியூ வீடியோவோ போட்டால் அது வந்து நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதுக்கு மிச்சம் அந்த டைப் ஆஃப் வீடியோ நான் இன்னும் எடுக்கவும் இல்லை. இன்டர்வியூ மட்டும் நான் ஒரு 2 பேர்த்துல காலையில் வந்து நம்ம சவுத் ஸ்கூல்கிட்ட போய் அங்கே போய் நான் 2 பேர்த்துல நான் இன்டர்வியூ கேட்டேன். பட் அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் சிக்கல அன்னைக்கு. ஸோ வந்து எகெயின் போய் அவங்க ஆல்ரெடி எடுத்த 2 பேர் சேர்ந்து வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும். பட் போன வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த டைமிங்கே செட் ஆகலை. காலையில் கரெக்டாக தூரிகிட்டே இருந்துச்சு. சரி கேமரா எடுத்துகிட்டு போய் அப்படி ஏதாச்சும் ஒரு இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. சரி அதுவும் எவ்வளோ பேர் வருவாங்க என்னன்னு சொல்லி தெரில. நம்ம இங்கேருந்து மாமா பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்றனால நான் போன வாரம் போகல. அதுக்கு மிச்சம் போன வாரம் வியாழக்கிழமையில இருந்து இந்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் தேனி திருநெல்வேலி போயிருந்தேன் ஃபங்க்ஷனுக்காக. அதனால் இந்த வாரமும் எடுக்க முடில. சரி இப்படி அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி இது வந்து ஒரே ஒரு கண்டென்ட் போட்டிருக்கனால நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த சேனல் வந்து ஒன்லி ரோட் வியூஸ் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு ஒரு யோசனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கேமிங், அதாவது கேம்னா சிஸ்டத்தில் விளாட்றோம்ல, ஃபோனில் விளாட்றோம்ல, அந்த மாதிரி கேம் கிடையாது. இப்போ நம்ம பப்ளிக் கூட போய் கேம் விளாட போகிறோம். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் ஆல்ரெடி சொன்ன கண்டென்ட் தான் இது. அப்புறம் வந்து பப்ளிக் இன்டர்வியூ, இது 2 மட்டும் கலந்த மாதிரி ஒரு சேனல் போடலாமா, ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாமான்னு யோசனை. ஆல்ரெடி இதுக்கே சப்போர்ட் இல்லை, இது இன்னொரு சேனல் வரை நீ ஓப்பன் பண்ண போறியாடா அப்படின்னு சொல்கிற அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரோட் வியூஸ் மட்டும்தான் இருக்குது, நம்ம ரோட் பிளாக்ஸ் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் இதில். ஸோ இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு சேனல் இருந்துட்டு போட்டுமே, எனக்கும் நான் தனிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் ஸ்பீட் பிரேக் இருந்துச்சு, ஸ்பீட் பிரேக் எடுத்துட்டாங்க. ஓகே புதுசாக ரோட் போடுவாங்க போல் இந்த லைன் வரைக்கும். இதிலேருந்து எங்கள் அந்த டேர்னிங் பாயிண்ட் வரைக்கும், அந்த நாமக்கல் வாத்துக்கடை வரைக்கும் கோஸ்டல் வந்துட்டோம். கிராஸ் பண்ணி போவோம் நம்ம. ரைட் சைட் பார்த்திங்கன்னா அப்படியே கோஸ்டல். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. சரி அதனால ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் போகலான்னு சொல்லி போனது. இப்போ 3 மணி நேரத்தில் கிளம்பணும். இப்போ என்னடான்னு பார்த்தா மேகம் இருட்டு கட்டிக்கிட்டு இருக்குது. என்னங்கடா திருச்செங்கோடு இங்கேருந்து 33, ஈரோடு 55, பள்ளிப்பாளையம் 48, பெருந்துறை 73. நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், ஒர்க்கு கொஞ்சம் தள்ளி போகிறேன். ஏன்னா சரி கொஞ்சம் வெதர் அப்படிலாம் இருக்குது, சரி கொஞ்சம் தள்ளி போட்டால் அப்படியே அடுத்த டைம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுது. என்னன்னு தான் தெரியல எனக்கு மட்டும் அப்படி எனக்கா இல்லை உங்களுக்கு அப்படி எனக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
கம்மிங் பேக் டு அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, அதான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலாமா? இல்லை இதுலேயே நான் அப்லோட் பண்ணலாமான்னு எனக்கு என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நாமக்கல் அதெல்லாம் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா நாமக்கல்லேருந்து நம்ம என்னென்ன பாயிண்ட் போகணுமோ அதெல்லாம் நான் ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன் நான். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் இந்த 1 ஹவருக்குள்ளே எந்த ஊருக்கு போக முடியுமோ அந்த பாயிண்ட்டெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் நம்ம போக முடியும். ஒரு பைக்கில், ஒரு 2 வீலரில் நம்ம அவ்வளோதான் போக முடியும். ஏன்னா ஒரு பஸ்ஸோ, ஒரு காரோ எடுத்துகிட்டு 2 வீலரை நம்ம எவ்வளோ தூரம்னா போகலாம். பட் அந்த 1 ஹவருக்குள்ளே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்துக்குள்ளே இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா ஊர் பக்கம் போயிட்டேன் நாமக்கல்லில். அடுத்து என்னோடய டார்கெட் வந்து சேலம் தான். நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ராசிபுரத்துலேருந்து இளம்பிள்ளை அந்த ஒரு வீடியோ இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே சேலம் தான் அடுத்து வந்து. சேலத்துலேருந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் சேலத்தில் போய் ஒரு 2 நாள் 3 நாள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு அதான் நாமக்கல் அங்கே புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா பக்கமும் எங்கெங்கே 1 மணி நேரம் எங்கெங்கே போடுமோ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஓமலூர் வரைக்கும், அப்புறம் சேலத்துலேருந்து இந்த பக்கம் ஆத்தூர் வரைக்கும். ஆத்தூர் வந்து 1 ஹவரில் போய்டலாம் தான் நினைக்கிறேன். பஸ்ஸில் போக முடியும், 2 வீலரில் எப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் நான் நம்ம பெரிய முருகன் கோயில் வரைக்கும் நான் போயிருக்கேன். வாழப்பாடி முருகன் கோயில் வரைக்கும் நான் போயிருக்கேன் 2 வீலரில். அப்படியே ஆத்தூரும் போயிடலாம். அது மாதிரி இந்தந்த ஒரு 1 ஹவர் எந்த ஒரு ஊர் போக முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் நான். அது மாதிரி அங்கே ஒரு ஒன் வீக் ஆர் 3 டேஸ் ஸ்டே பண்ணி ஒரு நாள் எல்லாம் எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் நம்ம வந்து இந்த தொலைவில் இருந்து அந்த தொலைவில் வந்துட்டு அந்த தொலைவில் இந்த தொலைவில் அது ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு. பட் நம்ம பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் அடுத்து அதான் ஸோ இந்த சேனலை வந்து நம்ம ரோட் வியூஸ்க்குன்னு விட்டுறலான்னு பார்க்குறேன் நான். இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ, ஃபன் கேம்ஸ் அந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் தான் அந்த சேனலில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரோட் வியூஸ் இருக்குதா. அடுத்து வந்து டெம்பிள் பற்றி ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டெம்பிள் பற்றிலாம் போடுங்க, அதெல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நாமக்கல்லில் இருக்கிற ஒரு 7-8 எனக்கு ஃபேமஸான கோயில் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நாமக்கல்லில் என்னென்ன கோயில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆஞ்சநேயர் கோயில், நரசிம்ம சுவாமி கோயில், ரங்கநாதர் கோயில், இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலாம் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி. ஓகேங்களா? அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கூலிப்பட்டி முருகன் கோயில், தத்தகிரி முருகன் கோயில், அப்படியே பார்த்திங்கன்னா மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற அலுவலகம், வளாகம், அப்படியே பார்த்திங்கன்னா மாவட்ட காவல் அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ். ரைட் சைடில் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல, நல்லா தான் தெரியும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல். ஓகே, அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போகிறோம். இங்கே தான் மாவட்ட போக்குவரத்து அலுவலகம் இருக்குது. TN 28 நினைக்கிறேன் இது வந்து. ஏன்னா பைக்குக்கு வந்து நான் சேல் ரோட்டில் அந்த முதலப்பட்டியில் இருக்கிற இடத்துல நான் பைக் ரிஜிஸ்டர் பண்ணேன். TN 88 கொடுத்தாங்க. லைசன்ஸ் இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். அப்போ இங்கே TN 28 தானே இருக்கும். தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை சுற்றுலாமலை இது வந்து. ஓகே, வட்டார போக்குவரத்து அலுவலகம், நாமக்கல் வடக்கு. ஓகே, வட்டார போக்குவரத்து அலுவலகம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மற்றும் பொது மருத்துவமனை. கூட இன்றைக்கி யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாமா பையன் வந்திருக்கான். இதுதான் நான் என்ன 2 சேனல் ஓப்பன் பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 சேனல் ஓப்பன் பண்ணலாமா, இல்லை நான் சொன்ன கான்செப்ட்லேயே இந்த சேனலில் அப்லோட் பண்ணலாமான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 22 வீடியோவுமே ரோட் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ ரோட் சம்மந்தப்பட்ட மட்டுமே இந்த சேனல் இருக்கட்டும். இன்னொன்று எனக்குன்னு ஒரு சேனலு, என் மாதிரி ஒரு சேனல் வந்து காவல் நிலையம் நல்லிப்பாளையத்துக்கு இங்கே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன், தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகம். ஆக்சுவலி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது அந்த கேம்ஸும் அந்த இன்டர்வியூஸ்க்குன்னு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. நீங்கள் என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நியூ ரிசர்ச் நம்மளோட வீடியோ வந்து இப்போ நம்ம போயிடுது. இங்கே வந்து இது வந்து
இந்த பில்டிங். நம்மளோட சேனல் ஒரு வீடியோ 100 வியூஸ் ஆச்சும் போயிடுது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், 100 பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் ஒரு 10 பேராச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரோட் வியூஸு, இது நம்ம ரோட் வியூஸ்க்காக மட்டுமே இந்த சேனல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை. ரோட் வியூஸ் மட்டுமே இருக்கணும், அதனால் இந்த நேம் ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம கேட்சியாக கூட ஒரு நேம் வைக்கலாம் இதுக்கு. டிஎன் ரோட் வியூஸ்ன்னு கூட வைக்கலாம். இல்லை ரோட் வியூஸ்ன்னு மட்டும் அது ஒரு ரிலேட்டடாக ஒரு நல்ல நேம் கூட சொல்லுங்கள். இது நம்ம நேம் கூட மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் 22 வீடியோ தான் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு நமக்கு இன்னும் வந்து சேனல் ஃபேம் ஆக கிடையாது. ஸோ நம்ம அப்படி கூட இந்த சேனல் கூட நேம் மாற்றலாம். நேராக பார்த்திங்கன்னா ஆயுதப்படை வளாகம், ஆர்ம்டு ரிசர்வ் கேம்பஸ். ரைட் சைட் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி. நம்ம ரைட் சைடு இப்போ போகிறோம். நம்ம எங்கேருந்து இப்போ வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஏடிஎம்கே பீரியடில் அடிக்கல் நாட்டு விழாலாம் பண்ணி எல்லாம் இதுவும் பண்ணி ஓப்பன் பண்ணது. லாஸ்ட்டாக 2021 அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு செரமனி மட்டும் வச்சுருப்பாங்க ஏடிஎம்கே பீரியடில். இது இந்த ஒரு கட்டத்தில் மேலே நம்ம எந்த ஒரு இதுவும் திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா எந்த ஒரு இதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதுனால இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி வச்சாங்க. அந்தளவுக்கு அப்போ டெவலப் பண்ணலாம். அப்புறம் எகெயின் வந்து டிஎம்கே பீரியடில் வந்து கொஞ்சம் நல்லா எகெயின் அதை வந்து டெவலப் பண்ணி எல்லாம் கட்டி இது பண்ணி ஓப்பன் பண்ணதுன்னு நினைக்கிறேன் டிஎம்கே பீரியடில். எனக்கு கரெக்டாக டேட் ஞாபகம் இல்லை, ஆனால் 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயர் சம்திங் தான். நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஓகே, இங்கே வந்து நம்ம திருச்செங்கோடு டு இந்த பக்கம் லெஃப்டில் காலேஜு, ரைட் சைடில் வந்து ஹாஸ்பிட்டலு. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, இங்கே வந்து பஸ் ஸ்டாப். இதுக்கு ஆவின் பாலம். இங்கே வந்து என்னென்ன பஸ்ஸு நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பஸ், அதாவது திருச்செங்கோடு டு நாமக்கல் போகிற பஸ்ஸு, நாமக்கல்லேருந்து திருச்செங்கோடு பஸ்ஸு எல்லாம் 7ஆம் நம்பர் பஸ் இங்கே நிற்கும். அப்புறம் செப்பரேட்டாக ஒரு பஸ் விட்டுருக்குறாங்க போல் 11ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆட்சியர் அலுவலகம், நகர பேருந்து நிலையம், நல்லிப்பாளையம். அப்புறம் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி. ஆமாம், இதுக்கு மட்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் இதுக்கு மட்டும் ஒரு பஸ் விட்டுருக்குறாங்க 11ஆம் நம்பர்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும், நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு பஸ் இருக்குது. 11ஆம் நம்பர் பஸ்ஸு நம்பர், நாமக்கல் நகர பேருந்து நிலையமிலிருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாமக்கல் திருச்செங்கோடு போகிற பஸ் எல்லாமே, டவுன் பஸ் எல்லாமே உள்ளே வந்துட்டு தான் போகும். இதை பார்த்திங்கன்னா சொல்லும் போதே இன்னொரு பஸ் வந்துருச்சு. நாமக்கல் டு திருச்செங்கோடு போகிற பஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு தான் போகும்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே வந்துருச்சு. ஓ, இங்கேயே திருப்பிடுறாங்க இவங்க, உள்ளே போகாமல் வெளியே திருப்பிடுறாங்க போல். ஓகே, பார்த்தீங்கன்னா நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜு, அதுக்குள்ள நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு போல் இந்த பக்கம். ஓகே, அந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து புற நோயாளிகள் பிரிவு. நம்ம உள்ளே போயெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸுனாலே உள்ளே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் வேணும், நம்மளெல்லாம் எடுக்க போகவே விட மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து பில்டிங் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இதுதான் பார்த்திங்கன்னா புற நோயாளிகள் பிரிவு இந்த பக்கம். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிஆர்ஆர்ஐ மேல் என்னமோ போட்டுக்கிறது நமக்கு தெரில. அப்படியே இந்த இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
இந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாண்ட்ரியும் சமையல் இது இருக்குது அந்த பக்கம். ஓகே, இங்கே தான் பைக் பார்க்கிங்க. ஓகே, சரி, ஓகே, ஓரளவுக்கு ரூட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்கே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.